ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நானும் பிஸியாக இருந்தேன், இவரும் வந்து வேறு ஷூட்டிங்லலாம் பிஸியாக இருந்ததுனால சமையல் வீடியோஸில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ திருப்பி வந்து இதை நம்ம கரெக்டாக ஆரம்பிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஏன் வந்து சமையல் வீடியோ போடுறதில்ல, 1 hour சமையல் இல்லை, நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து 1 hour சமையல் இல்லை, நார்மலாக ஒரு லஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி அந்த லஞ்ச் என்ன, அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கொள்ளு கடையல், கொள்ளு ரசம், பூசணிக்காய் மோர் குழம்பு, மோர் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அதான் இன்றைக்கி வந்து மெனு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொள்ளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொள்ளு வந்து நம்ம கொள்ளு கடையலுக்கும் கொள்ளு ரசத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கு தக்காளி, பெரிய வெங்காயம், பூசணிக்காய், உருளைக்கிழங்கு, இப்போ தேவைப்படக்கூடிய இன்க்ரீடியன்ஸை அப்பப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸுக்காக புழுங்கல் அரிசி நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ஷயா பொன்னி. நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா திருப்பி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு தண்ணி, என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ஷயா பொன்னி அது தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கொள்ளை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். கொள்ளை ஊற வச்சும் நம்ம வந்து செய்யறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் அதை விட வறுத்து செய்யும்போது தான் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த கொள்ளு பருப்பை நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து வறுத்துப்போம். இன்னொன்று சில அப்டேஷன்ஸ்னு ரொம்ப மைல்டான அப்டேஷன்ஸ், ரொம்ப புதுசாக என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா மாட்டிங்களா, பர்ச்சேஸே செய்ய மாட்டிங்களான்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த வகையில் வந்து புது பர்ச்சேஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரைப்ளை கடாய். நான் வந்து இந்த அலுமினியம் கடாய்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் ட்ரைப்ளைக்கு ஒன்று ஒன்றா மாறிட்டுருக்கேன். ஒரு 2 கடாய் வாங்கியிருக்கேன். அதில் வந்து இது கொஞ்சம் பெருசு, அதாவது வந்து ஒரு 24 25 சென்டிமீட்டர்ஸோ இருந்தது இதோடைய அளவு. அந்த ட்ரைப்ளை கடாய்ங்கிறது வந்து 3 லேயர்ஸ் இருக்கக்கூடியது. கீழேயும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவில் அலுமினியம், மேலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ ஈவனாக வந்து ஹீட் ஆகுது. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் மாதிரி, வெறும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் மாதிரி அடிப்பிடிக்கிறதுல ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மாதமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த கொள்ளை வந்து நல்லா வாசனை வரக்கூடிய அளவுக்கு வறுத்துப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கொள்ளை நல்லா வாசனை வர அளவுக்கு கொள்ளு வந்து கொஞ்சம் உப்பும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு குக்கரில் 4 பங்கு அளவுக்கு தண்ணி, எவ்வளவு ஒரு பங்களவுக்கு கொள்ளுன்னா 4 பங்களவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி. இது கூட வந்து கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும், கொள்ளில் கொஞ்சம் காரமும் இறங்கும். ஸோ சாம்பார் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அது கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொள்ளு ரசத்துக்காக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து இப்போ நல்ல கலராக அப்படி பழுத்து அப்படி கிடைக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி இது கலரில் தான் இருக்குது, லைட் கலரில். கட் பண்ணால் உள்ளே கொஞ்சம் காயாக தான் இருக்குது. ஒருவேளை அந்த சம்மர்னால அப்படி இருக்கா என்னங்கிறது தெரியல. ஸோ இதை வந்து போட்டுருவோம், உள்ளே போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே சாப்பாட்டுக்காக வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதனால் இது வந்து கொதிக்கும் போது நம்ம அரிசியை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது விசில் கணக்கெலாம் கிடையாது. ஸோ அதை க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூசணிக்காவை நறுக்கி வச்சுக்கலாம். இந்த மோர் கூட்டுக்கு பூசணிக்காய் நறுக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி கொள்ளு கடையலுக்காக தக்காளி, வெங்காயம் அதெல்லாத்தையும் நறுக்கிக்கலாம். அதெல்லாம் அந்த நறுக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கையும் நம்ம தோல் சீவிட்டு நறுக்க ஆரம்பிச்சிடலாம். கொள்ளு வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த கொள்ளு கடையருக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அது நம்ம டேப்லெட் வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டேபிள் வெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, 5 கிராம் தான் இருக்கும். இது நாங்கள் இப்போ டயட் வேறு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய ஆயில் எல்லாம் கம்மி பண்ணியாச்சு. எப்போயுமே நான் நிறைய ஆயில் சேர்க்க மாட்டேன், இன்னமும் கம்மி பண்ணிட்டோம். இந்த பட்டர்லாம் வந்து பொண்ணுக்கு தான் நிறைய, 3 பேரும் சாப்பிட்றதுக்கு 5 கிராமுங்கும் போது நீங்களே கலெக்ட் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து கடுகு கொஞ்சம் வெடிக்க விட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழுத்த நாட்டு தக்காளி, நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கலர் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 2 தக்காளி நறுக்கியிருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். நல்ல பெரிய வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கியிருக்கேன்.
இப்போ கடுகெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு காரத்துக்கு வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். கொள்ளுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காரமும் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் கூட சேர்த்து இந்த தாளியத்தை முடிச்சுட்டு நல்லா வதக்கி வச்சு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதுவும் இப்போ இருக்க தக்காளி வதங்கிறதுக்கு டைம் நல்லாவே ஆகுது. அதனால தான் நான் முன்னாடியே வச்சுட்டேன். கொள்ளு கடையிறதுக்கு முன்னாடியே இந்த வந்து தாளிக்கிறதுக்கு வச்சாச்சு. சாப்பாடு என்ன ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வந்து கொள்ளையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேக வைக்கணுமாங்கிறதெல்லாம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி கொள்ளு கடையலுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் வெந்துட்டுருக்கு. இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரசத்துக்குரிய தக்காளி நம்ம அதுக்குள்ளேயே போட்டிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொள்ளு அதோட வரதான் செய்யும். இது தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் இந்த குட்டி தக்காளி அதையும் போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்மாஷ் பண்ணுறது, உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து இந்த தண்ணியையும் கொஞ்சம் இருத்துடலாம். தண்ணியையும் இருத்துட்டு இப்போ இந்த பருப்பை வந்து கொஞ்சம் இதை வச்சு கடையும். எனக்கு மத்து கடையிறதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் இதை கடைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் கடைஞ்சிட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் இதை மசியணும் அப்படின்னு தோணும் மனசில். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பயும் நீங்கள் வந்து அப்படியே மை மாதிரி அது கடைய வரும்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை, ஓகே ஓரளவுக்கு. அதனால் அந்த கலவை கடைஞ்சிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை நான் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் பூஷணிக்காவை வந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பீஸுக்கு பூஷணிக்காவை நம்ம மோர் கூட்டுக்கு நறுக்க ஆரம்பித்தாச்சு. அந்த கொள்ளு எடுத்ததுக்கப்புறமா அந்த குக்கரில் வந்து நம்ம பூஷணிக்காவை ஒரே ஒரு விசில் எடுத்துக்கலாம். ஸோ கொள்ளு கடையலுக்கு இப்போ கொள்ளு பருப்பையும் கடைஞ்சிட்டேன், இதில் சேர்த்துடலாம். இங்கே வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு இன்னொரு சின்ன வானலி, இது வந்து ஒரு 20 சென்டிமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைப்ளை வானலி. அதில் வந்து இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். என்னென்னா இதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆயில் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறோம். சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, சாப்பிடக்கூடிய பசங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். ஸோ இதை 2வது தடவையும் வேக வச்சு கொள்ளை வந்து கடைஞ்சிட்டேன். இப்போ இந்த கொள்ளு கூட அப்படியே தேவையான அளவுக்கு தண்ணியும் இருக்குது. தேவைப்பட்டால் அதில் தண்ணியை சேர்த்துக்குவோம். இப்போ இதை அப்படியே வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு இதில் கடைஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொள்ளு ரசத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம இப்போ நிறுத்திடலாம். எல்லாமே சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாச்சு. கொள்ளு கடையல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தளதளன்னு இருந்தால் தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப புட்டாட்டம் இருந்தது அப்படின்னா நமக்கு பிசைறதுலாம் கஷ்டம். இன்னொன்று சப்பாத்திக்கும் அது வந்து நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்திக்குங்கும் போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக தீந்துரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து கொள்ளு கடையல் முடிஞ்சது, அதை ஆஃப் பண்ணிடுவோம். இதே மாதிரி இங்கே வந்து நான் பூஷணிக்காய் நறுக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இவ்வளோதான் தண்ணியோட அளவே இவ்வளோதான் விட்டுருக்கேன். அதில் வந்து ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் மட்டும் வந்ததுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தானாகவே ப்ரெஷர் போகட்டும். ஸோ இதில் வந்து நம்ம ரசத்துக்கு இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. டக்குன்னு நம்மளால் கரைக்க முடியுமான்னு தெரியல. அந்த தக்காளியை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கரைச்சி எடுத்துப்போம். இந்த கொள்ளு தண்ணியிலேயே தக்காளியையும் கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு புளித்தண்ணி விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சப்பொடி, ரசப்பொடி எல்லாத்தையுமே இதிலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசத்தை கூட்டுறதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கூட்டிட்டு அப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஒரு நுரக்கட்டை விட்டோம் அப்படின்னா கொள்ளு ரசம் செம டேஸ்டியாக செம ஃபண்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். இதுக்கு வறுத்து பொடிக்க வேண்டியது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஒட்டும் தன்மை உள்ளதாக இருக்குது. பட் இது கொஞ்சம் ட்ரை பிளேங்கிறதுனால அவ்வளோவா ஒட்டலை, கொஞ்சம் வந்து இது பண்ணல, அடிப்பிடிக்கலை. ஸோ அது பாட்டுக்கு இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து வறுத்து இதில் போட்டிருக்கேன். அது 2 கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு பொடிச்சிக்கலாம். ட்ரையாக வந்து பொடிச்சுப்போம் அந்த மிளகையும் ஜீரகத்தையும். அடுத்து இது பொடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒரே ஒரு சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு இருக்குது, அதையும் வந்து அதில் இடித்து ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து மோர் கூட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக நீங்கள் அந்த தேங்காய் துருவல் எடுத்தீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும். அந்த அளவுக்கு தேங்காய் கீரி போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். பச்சை மிளகா மீடியம் சைஸ், வெயில் காலமாக இருக்கிறதுனால ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது வெயில் காலத்தில். மீடியம் சைஸ் பச்சை மிளகா இவ்வளோதான் அதோட சைஸை தான் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இவ்வளோ பெரிய பீஸ் இஞ்சியை தோல் நீக்கி நறுக்கி போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மட்டும் சேர்த்து இதை நல்லா கிரேவியாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நீர்க்க இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நம்மளுடைய மோர் கூட்டுக்காக முதல்ல இதை அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சிம்மிலேயே வச்சு ரெடி பண்ணியாச்சு. இதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடிக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நிறுத்தியாச்சு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா கொள்ளு ரசத்துக்கு நான் சொன்ன மாதிரி வறுத்து பொடிச்ச மிளகு ஜீரகத்தை அப்படியே வந்து தட்டி இதில் போட்டாச்சு. இதில் வந்து புளி தண்ணி, அந்த தக்காளி உள்ளே போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து கரைச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ரசப்பொடி, உப்பு அதுவும் சேர்த்தாச்சு. ஸோ இதில் வந்து வேணும்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நுரக்கட்டை விட்டுடலாம். நுரக்கட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளி இல்லை சாரி அந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதை வந்து எண்ணெயில் கொஞ்சம் நம்ம தாளிப்போம் இல்லையா, அப்போ போட்டு லைட்டாக அப்படி ப்ரௌன் ஆக்கி அதில் சேர்த்து விட்டுடலாம். இது கொஞ்சம் நுர கட்டும் பொழுது நம்ம வந்து கொத்தமல்லி தழையை வந்து தூவிக்கலாம். ஸோ இப்போ நான் மோர் கூட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரசம் வந்து நல்லா நுரைச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா நுர கட்டியிருக்கு பாருங்கள் மேலே. அதில் வந்து கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தாளிதம் மட்டும் பண்ணால் போகிறோம். என்னென்ன தாளிதம்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, வரமிளகா ஒன்றே ஒன்று, ஏன்னா மிளகு ஜீரகம் மிளகோட காரம் இருக்கும். வரமிளகா சின்னதாக ஒன்றே ஒன்று வாசனைக்கு, பெருங்காயம், அதுக்கப்புறம் சும்மா தட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பூண்டு, சின்ன வெங்காயம் அதை சேர்த்து இதை வந்து போட்டு இறக்கிடலாம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மோர் கூட்டுக்கு வந்து பூசணிக்காவை வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பூசணிக்காவை அதுவும் தண்ணி விட்டுருந்தது. நான் எத்தனைக்கு கம்மியாக தான் வந்து தண்ணி அதில் விட்டுருந்தேன். பூசணிக்காவே தண்ணி விட்டுறதுனால கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எல்லாம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த அளவுக்கு கூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர், அதை வந்து மிக்சியில் மோராக்க வேண்டாம், அப்படியே கெட்டி தயிராகவே இந்த மிக்சியில் போட்டு விப்பரில் ஒரே ஒரு விப்பர், அப்போ உங்களுக்கு கெட்டியான அந்த தயிர் கடைஞ்ச மாதிரி கிடச்சிரும். தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா நீர்க்க ஆகிடும், மோர் கூட்டு மாதிரி இருக்காது, மோர் குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கூட்டுங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் மோர் குழம்புக்கும் மோர் கூட்டுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்புல காய் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக இருக்கும். இதில் வந்து காயோடைய அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதான் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. டேஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இப்போது வெயில் காலத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பச்சை வாசனை போக எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அந்த தயிரை வந்து கெட்டியாக ஒரு விப்பரில் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிவிட்டு. கொஞ்சம் நெக் டு நெக் இருக்கு கூட்டு. சரி பரவாயில்ல. இப்போ இதை வந்து நல்லா ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். கொதிக்க விடக்கூடாது, லைட்டாக அப்படியே நுரக்கட்டும். ஈவன் இப்போ நீங்கள் ஊற்றிட்டு அந்த சூட்லேயே கூட இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வந்து தேங்காயோட பச்சை வாசனை போக எல்லாமே பண்ணிட்டோம். தேங்காய், இஞ்சி எல்லாமே வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் வந்து மோரை வந்து சேர்த்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா மோர் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு கலர் தேவைப்பட்டதுன்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் வந்து வெள்ளையாகவே வச்சுக்கணும்னு விருப்பப்படுறேன், அதனால் அதில் சேர்க்கல. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா சமையலும் முடிஞ்சுது. கொள்ளு கடையல், கொள்ளு ரசம், பூசணிக்காய் மோர் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், ஒயிட் ரைஸ். ஸோ நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சம்மரில் டெய்லியே வந்து இந்த மோர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு டிஷ் வந்து இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.